உயர்வு மற்றும் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தின் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். மீனவர்களை விடுவிக்காவிடில் உறவு முறியும் எந்த எச்சரிக்கை செய்யாவிட்டார் கிடையாது பொறுப்பு. ஐவர் உயிர் கிடையாது பொறுப்பு. கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். ஈழத் தமிழருக்கு துரோகம் செய்யும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசே தடையை நீக்கு. விடுதலை புலிகள் தடையை நீக்கு. விடுதலை புலிகள் தடையை நீக்கு. மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும். வாழ்கவே அண்ணா புகழ் வாழ்கவே. அண்ணா புகழ் வாழ்கவே. வாழ்கவே. பெரியார் புகழ் வாழ்கவே. வாழ்கவே. பிரபாகரன் புகழ் வாழ்கவே. வாழ்கவே. பிரபாகரன் புகழ் வாழ்கவே. மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும். வெல்லட்டும் மறுமலர்ச்சி திமுக. வெல்லட்டும் மறுமலர்ச்சி திமுக. வெல்லட்டும் மறுமலர்ச்சி திமுக. வெல்லட்டும் மீனவர்களை விடுவிக்காவிடில் கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். பால் விலை உயர்வு மற்றும் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமை தாங்குகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தண்ணீரை கோடானு கோடி கொள்ளையடித்து ஊழல் செய்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இந்த ஆவின் நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணம். இப்பொழுது மக்கள் தலையில் பால் விலையை உயர்த்தி பொதுமக்கள் தலையில் பாரத்தை சுமத்தி இருக்கிறார்கள். பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு கொள்முதல் விலை அதிகப்படுத்தி கொடுப்பதை நான் வரவேற்கிறேன். தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன், விலை உயர்ந்த அன்றைக்கு உற்பத்தியாளர்களுக்கு விலை கிடைக்கட்டும், இன்னும் அதிகமாக கூட கொடுங்கள், மானியமாக அதை சந்தியுங்கள். ஆயிரக்கணக்கான கோடியை இலவசங்களுக்கு செலவழிக்கிற நீங்கள் தமிழக அரசு உற்பத்தியாளர்களுக்கு மானியமாக அவர்களுக்கு அதிக விலை கொடுத்துவிட்டு பயனீட்டாளர்களான நுகர்வோர் மீது
இந்த பாரத்தை சுமத்தக்கூடாது. இதுதான் எங்கள் கோரிக்கை. சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 84% இந்த அரசு இந்த 3 ஆண்டுகளிலே உயர்த்தி இருக்கிறது. 17 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது மட்டும் 10 ரூபாய் லிட்டருக்கு. சாதாரண குடும்பத்திலேயே 1 லிட்டர் பால் வாங்குகிறவர்களுக்கு கூட 300 ரூபாய் மாதம் அவர்களுக்கு அதிக செலவாகிறது. எனவே இது பொதுமக்களை பாதிக்கின்ற இதில் நாங்கள் எடுத்த முடிவு என்றால் மக்கள் முதல்வர் எடுத்த முடிவு, சட்டபூர்வமான முதல்வர் எடுத்த முடிவு அல்ல, மக்கள் முதல்வர் எடுத்த முடிவு. நாங்க அறிவிச்சதுதான். மக்கள் எதிர்த்தாங்க. நாங்க இலவசங்களை போட்டா ஓட்டு போடுவாங்க, காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. இந்த மனோபாவம் தான் இருக்கிறது. இது மக்கள் விரோத நடவடிக்கை என்பதால் பால் விலையை உயர்த்தியதை ரத்து செய்ய சொல்கிறோம். 5 மீனவர்களினுடைய தூக்கு தண்டனைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக இருக்கிற நரேந்திர மோடி அரசுதான் முழுக்க முழுக்க காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். 2011 வில்சன், எமர்சன், அகஸ்டஸ், ராங்லட், பிரகாஷ் இந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டாக போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போதே குற்றப்பத்திரிகையை அங்கு தாக்கல் செய்யாமல் கொழும்பு உயர்நீதிமன்றத்திலே கொண்டு போய் தாக்கல் செய்தார்கள். இப்பொழுது தூக்கு தண்டனை. எப்பொழுது நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்து வயிறு முட்ட தின்றுவிட்டு இவர்கள் கொஞ்சி குலாவ கை கொடுத்து விட்டு போற இதற்கு பிறகு ராஜபக்சே செய்கிறார். எதற்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே இங்கே வந்து ஒப்பந்தங்கள் போட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்திய கடற்படை தளபதி, இங்கே இருக்கக்கூடிய ராணுவத்துறை செயலாளர், உங்களிடம்தான் நாங்கள் படிக்க வேண்டியது இருக்கிறது என்று அங்கே போய் இந்தியாவின் மானம் மரியாதையை காலில் போட்டு மிதித்து சொன்னதற்கு பிறகு இந்த 5 பேருக்கு தூக்கு என்று அவன் அறிவித்திருப்பது இந்திய சர்க்காரை அவன் கிள்ளுக்கரையாக நினைக்கிறான். தமிழக மக்கள் உயிர்களை கிள்ளுக்கரையாக நினைக்கிறான். இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றிருக்கிறானே, இதுவரை எத்தனை போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பாகிஸ்தானியர்கள் மற்றவர்கள் மீது போடப்பட்டு எவர் மீதாவது இவன் தூக்கு தண்டனை விதித்திருக்கிறானா? லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த இந்த கொலைகார பயலை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து இவர்கள் கொஞ்சம் குறாவியதன் விளைவு அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். நாங்க என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிடுவாங்கன்னு. நான் இந்திய அரசை கேட்கிறேன், மானங்கெட்ட இந்திய அரசை கேட்கிறேன், தமிழர்கள் மீது பச்சாத்தாபம் இல்லாத மோடி அரசை கேட்கிறேன். 5 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவித்த பிறகு ஏன் அரசே எப்படி இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்களை பயிற்சிக்கு அனுப்பினாய்? குறைந்தபட்சம் அறிவித்த பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறதை தடுத்து நிறுத்தியிருந்தாலாவது சரி. இந்திய அரசு ஆத்திரத்தில் இருக்கிறது. இந்த தூக்கு தண்டனை மீது அவர்கள் இந்திய அரசு அதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறது எண்ணமாவது வந்திருக்கும். ஆக பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுகிற விலாங்கு வேலையை மோடி அரசு செய்ய வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பது, சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம் என்பது, சட்டபூர்வமாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொல்லுகிறார்களே, எப்படி அவனுக்கு இந்த தைரியம் வந்தது? தூக்கு தண்டனை விதிப்பதற்கு இதுவரை தூக்கு தண்டனையே அவன் அறிவிக்கவில்லையே. இங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் ஒரு கயவாளி சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சி இதுவரை கண்டிப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறதா? அங்கே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எதிரான வெறியாட்டத்துக்கு காரணமான தர்மபாலாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மாளிகையிலே ஸ்டாம்பு வெளியிடுவது எல்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே. இப்பொழுது சப்மரீன் கொண்டு வந்து நிறுத்துகிறான் சீனாக்காரன், நீர்மூழ்கி சப்மரீன். இதை பற்றி உங்களுக்கு கவலைப்படுவதாக சொல்லுகிறீர்களே, நாளைக்கு ஆபத்து வந்தா உத்தரப்பிரதேசத்துக்காரருக்கு ஆபத்து வரும், எங்க தலையில வந்து விடியும். தெற்கே ஒரு தாக்குதல் வந்தா நாங்களாம் அழிவோம். இதையெல்லாம் எண்ணி பாராமல் இந்த தமிழ இப்ப என்னன்னா ஒரு பெரிய நாடகம் நடத்துறான். அவன் 5 மீனவர்களுக்கு தூக்கு என்று சொல்லுவது, பிறகு நாங்க சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுவது. என்ன நடவடிக்கை? அவர்கள் வந்து இந்த 5 மீனவர்களும்
போதைப் பொருள் கடத்தவில்லை என்று தமிழக உளவுத்துறையும் இந்திய அரசினுடைய உளவுத்துறை தெரிவித்திருக்கு. அரசு தரப்பிலிருந்தே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பொய் வழக்கு தானே. பொய் வழக்கு போட்ட பிறகு எப்படி அவனுக்கு 5 பேருக்கு தூக்கு போடக்கூடிய தூக்கு தண்டனை இது கோர்ட் சொன்னது ராஜபக்சே என்ன செய்வான்னு சில மேதாவிகள் கேட்கலாம். அங்க உள்ள ஜுடிஷரி ராஜபக்சே காலுக்கடியில் இருக்கு. இது மனித உரிமை கவுன்சிலே சொல்லிருச்சு. அவனுக்கு எடுபடியா இருந்தவனைத்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போட்டிருக்கான். அவனுக்கு எடுபடியா இருந்த அரசாங்க வழக்கறிஞரை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியா போட்டிருக்கிறான். கடந்த வருடமே நீதித்துறை அவன் காலடியில் இருக்கு. நீதித்துறை வழங்கிய தூக்கு தண்டனை அல்ல, ராஜபக்சே உத்தரவை செயல்படுத்திய கொழும்பு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எனவே தமிழர்கள் உயிர்களை சொக்கட்டான் விளையாட்டுக்கு பயன்படுத்த வேண்டாம் மத்திய அரசு, மீனவர் உயிர்களை. எனவே எச்சரிக்கை செய்ய வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீ ராணுவ பயிற்சிக்கு அனுப்பி வச்சுட்ட. இது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். விடுதலை புலிகள் நாங்க ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டையும் சேர்த்து அவங்க கேட்கறதாக நீங்க போய் தடை பண்ணியிருக்கிறீங்க. அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். இந்த போக்கு நீடித்தால் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போக்கைத்தான் நரேந்திர மோடி அரசும் பின்பற்றும் என்றால் இளைய தலைமுறை இதை சகிக்காது, ஏற்காது. முத்துக்குமார்கள் அவர்கள் வச்ச நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் அதைவிட வேகத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். வினையை விதைக்க வேண்டாம் மோடி அரசு, வினையை விதைக்க வேண்டாம் இந்திய அரசு. வினையை அறுக்க வேண்டிய அபாயம் நேரிடும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஒவ்வொன்றாக கொடுமை செய்தாகிவிட்டது. 1 லட்சம் தமிழரை கொண்டவனை அவனை கூப்பிட்டு வந்து வரவேற்பு கொடுத்தீங்க. ஐநா சபை தாழ்வாரத்தில் அவர் கை கொடுத்தீங்க. அவனோடு கூடி குழாவுறீங்க. மத்திய ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை குழுவே கொழும்புக்குள்ள வரவிட மாட்டோம்னு சொன்னா இந்தியாவுக்குள்ள நீங்க வரவிட மாட்டேன்ட்டீங்க. எனவே மோடி அரசுக்கு இந்த 5 பேர் மீது தூக்கு தண்டனை விதித்ததற்கு மோடி அரசுடைய அணுகுமுறைதான் காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.